ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. திடீர்னு ஒரு 3 மணிக்கு ஒரு ஃபோன் வந்தது. இந்த மாதிரி குவாத்தில் வந்து குளிச்சுட்டு ஏறப்பட்டார். ரொம்ப மன வருத்தம். ஏன்னா கிட்டத்தட்ட எனக்கு 40 ஆண்டு காலமாக அவர் நண்பர். ஏன் இந்த முடிவு எடுத்தாருங்கிறது தான் எங்களுக்கு இப்போ ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியில் ஒரு குழப்பம். ஏன்னா அவருக்கு பணப்பிரச்சனைகள் இருக்கிறதாக தெரியலை. கிட்டத்தட்ட 2 வருஷங்களாக அவர் ஹோட்டலில் தான் தங்கியிருந்தார். தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தெரியும், நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். அதாவது 5 கோடி அளவுக்கு வந்து காசு கொடுத்துருக்காரு, அதை வந்து திருப்பி தர மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு வந்து. அப்படி அவ்வளோ பெரிய பணமெல்லாம் கிடையாது. 1 கோடிக்கு மேலே அவர் யாருக்கும் கொடுத்ததாக எனக்கு தெரில. அவங்க பையங்கள்கிட்ட கூட நான் பேசுறதுக்கு தயார். அது மாதிரி யாருமே கிடையாது. குடும்ப பிரச்சனை காரணமாக இருக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க, அது எனக்கு அது. ஆனால் அவங்க பையங்கள்லாம் அவரோட தொடர்பில் இல்லை. அவ்வளோ சீட்டில் வெளியே உட்காந்துருந்தாரு. ஏங்க இங்கே உட்காந்துருக்கேன், வீட்டில் இருக்க வேண்டியதானங்க, வயசாகி போச்சு, வீட்டில் இருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டால், இல்லைப்பா விடுப்பா, என் பொண்ணு வீட்டிலேருந்து சாப்பாடு வருது, நான் அதை சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா அவன் பொண்ணு தான் கடைசியில் வந்து அங்கே கூட போய் அவர் தங்கலை. நாளைக்கு மாப்பிள்ளை அந்த பிரச்சனைகள் வந்துடும்னு நினச்சாரா, இல்லை என்ன ப்ராப்ளம்னு தெரில. இப்போ பொண்ணு வீட்டிலேருந்து சாப்பாடு வரும்னு சொல்லுவார். சாப்பாடு காலையில் இங்கே டிஃபன் பண்ணிக்கிறோம் இங்கே. ஆனால் பணங்கள் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கோடிக்கணக்கெல்லாம் ஒரு ஃபைனான்ஸ் எல்லாம் அதெல்லாம் கிடையாது. அது எனக்கு நல்லா தெரியும். அவருக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம், ஃபேமிலி பிரச்சனை இருந்ததுங்கிறது அவர் வாயாலே சொல்லியிருக்கார். எனக்கு வீட்டுக்கு போக பிடிக்கலையா, நான் அதுதான் ஹோட்டலில் இருக்கேன். அவருடைய மறைவை வந்து தயவு செய்து தற்கொலைன்னு போடக்கூடாதுன்னு என்னுடைய விருப்பம். Max Gold, cash for gold. Call 044-4545-4545. Book your next holiday at Grand Royal Tours. The Chennai Silks in Mega Summer Sale. கலடா தமிழர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட யார் இணைஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபல தயாரிப்பாளர் ஏல் அழகப்பன் சார் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். திரைத்துறையில் ஒரு துயரமான ஒரு சம்பவம் இருக்குது. தயாரிப்பாளர் ராஜன் அவர்கள் வந்து ஒரு விருதமான முடிவு எடுத்திருக்காரு. இது எப்படி சார் இருக்குது உங்களுக்கு கேட்கும்போது நியூஸ் கேட்டுப்பட்டோமே? ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. திடீர்னு ஒரு 3 மணிக்கு ஒரு ஃபோன் வந்தது. இந்த மாதிரி குவாத்தில் வந்து குளிச்சுட்டு ஏறப்பட்டாருன்னு நம்பலை. நம்ம சில இதெல்லாம் வாட்ஸ்அப்லாம் தப்பான நியூஸ்கள் எல்லாம் இந்த ஏஎம்ஐ வந்ததுக்கப்புறம் நிறையா போடுறாங்க. அது மாதிரி ஒரு நியூஸாக இருக்குன்னு நினச்சிட்டு நான் அசால்ட்டாக அப்படியே சும்மாவா உண்மையா என்னன்னு கேட்குறதுக்காக எங்கள் கவுன்சிலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். நியூஸ் சங்க தலைவர் அவர். அங்கே ஃபோன் பண்ணி கேட்டேன், எங்களுக்கும் நியூஸ் அந்த மாதிரி வந்தது சார், அது என்ன ஏதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், எல்லாருமே அதே தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு கரெக்டான நியூஸ் அவர் பையன்கிட்ட இருந்து ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி, உண்மைதான்ப்பா இந்த மாதிரி ஆகிப்போச்சு, மேலேருந்து குளிச்சிட்டாரு, அதனால் பாடி எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ தான் எடுத்துகிட்டு இப்போ ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறதாக இருக்கிறதா சொன்னாங்க. ரொம்ப மன வருத்தம். ஏன்னா கிட்டத்தட்ட எனக்கு 40 ஆண்டு காலமாக அவர் நண்பர், தயாரிப்பாளர்ங்கிற முறையில் விநியோகஸ்தராகவும் இருந்தவர். நடிகராக தான் அவர் சினிமாவில் என்ட்ரி ஆகிறதுக்கு நடிகர் தான் ஆசை அவருக்கு, நடிக்கணுன்ட்டு. ஆனால் கொஞ்சம் வசதி உள்ளவர் தான். ஒரு ஸ்கூல் ஒன்று, ஒரு சொந்த ஸ்கூல், காமராஜர் பள்ளிக்கூடம் நினைக்கிற பேர். அவர் காக்காட்டேக்கான குமரியானந்தன் வந்து கட்சி ஆரம்பிக்கல, அதில் இருந்தவர், காங்கிரஸ்காரராக இருந்தவர். அந்த ஸ்கூல் வருமானம் இருந்தது, அதனால் அவர் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் அவரே பணத்தை போட்டு அவரே படங்கள் எடுத்தார். 2-3 படம் உணர்ச்சிகள், அவர் இன்னும் 3-4 படங்கள் அவரே டைரக்ஷன் அவரே எடுத்தார். ஏன் இந்த முடிவு எடுத்தாருங்கிறது தான் எங்களுக்கு இப்போ ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியில் ஒரு குழப்பம். ஏன்னா அவருக்கு பணப்பிரச்சனைகள் இருக்கிறதாக தெரியலை. கிட்டத்தட்ட 2 வருஷங்களாக அவர் ஹோட்டலில் தான் தங்கியிருந்தார். எதுக்கு ஹோட்டலில் தங்கியிருக்காரு? வீடு இருக்குது, அவருக்கு சொந்த வீடு இருக்குது, சொந்த ஸ்கூல் இருக்குது. ஓரளவு அந்த கப்பலில் அந்த ஏரியாவில் அகஸ்தியார் ஏரியா பக்கத்தில் ஏரியாவில் ஒரு வீடு. எங்களெல்லாம் ஃபங்க்ஷனுக்கெலாம் கூப்பிடுவார், நாங்கள்லாம் போவோம். எல்லாரோடையும் அன்பாக பழகுவார். ஆர்டிஸ்ட்டுகள்கிட்ட எல்லாம் இது பண்ணுவார். ஒரு பிரச்சனைன்னா யாரை, விஜயகாந்தை போய் பார்க்கணும், கேப்டனை பார்க்கணும், ரஜினியை பார்க்கணும், அவரை பார்க்கணும், இவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஏதாவது டொனேஷன் வாங்கி அந்த தொழிலாளர்களுக்கு, பெப்சி தொழிலாளர்களுக்கு, அந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயும் அவர் வந்து யார்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கினதில்லை. ஆனால் இந்த மாதிரி கான்ட்ரவர்சியாக பேசுகிறதுனால, இப்போ உங்களை பற்றி பேசுகிறா, நீங்கள் ஒரு நடிகர், உங்களை பற்றி கான்ட்ரவர்சியாக பேசுகிறா உங்களுக்கு கோவம் வரும், நீங்கள் வந்து சொல்லுவீங்க, பதில் சொல்லுவீங்க. அது நடிகைகள் அவங்கள பற்றி ஏதாவது கிரிட்டிசைஸ் பண்ணுவார். நீ சம்பளம் வாங்கலை, ஏன் நீ மீட்டிங் வரல, ஆடியோவுக்கு வரல, ஹீரோயினி வரணும், ஆடியோவுக்கு சில ஹீரோயினி வரமாட்டாங்க,
அப்போ நீ எல்லாம் வரணும், படம் பார்த்துக்கு வர்ற, பணம் வாங்குற, உன்னுடைய படத்தை விளம்பரம் படுத்துறதுக்காக நாங்கள் பண்ணுறோம், அப்போ என் தயாரிப்பாளர் பண்ணுறான், இவ்வளோ பணம் செலவு, நீ வரலைன்னா என்ன அர்த்தம், அதுக்கு மேலே அப்படியே ரெட்டு போடுறேன் அப்படின்னு கொஞ்சம் மிரட்டுவார், சொல்லுவார். இது செய்தியாக வரல, ப்ரெஸ் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ப்ரெஸ் வந்து அது வேறு மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு செய்திகள் எப்போவும் அவரை பற்றி வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான்லாம் தலைவராக கிட்டத்தட்ட 10 வருஷம் இருந்தேன். சன் டிவிக்கு எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து பெரிய பிரச்சனையெல்லாம் வந்தது. ஜெயிலெலாம் கூட போனேன் நான். வீடியோ தயாரிப்பாளர் சங்கத்தில் செயலாளராக இருக்கையில். அந்த மாதிரி மேட்டர்லாம் நாங்கள் அதுக்கப்புறம் ஒதுங்கிட்டோம். கவர்மெண்ட் வந்தோடனே இவ்வளோக்கும் நான் கலைஞரோட இருந்தாலும் அவர் வந்து அவங்க வந்து அந்த மாதிரி பண்ணல. அப்புறம் அப்படியே ஒதுங்கிட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வந்து ஆகிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம. ஆனால் அவங்க வந்து அதை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார். அந்த மைண்ட் உள்ளவர் அதை கிரிட்டிக்கல் பண்ணுவார். எதாக இருந்தாலும் இண்டஸ்ட்ரியிலையும் விநியோகஸ்தர்கள்ட்டையும் இது சொல்லுவார், நீ பேட்டி எடுக்கலையா அப்படிம்பாரு. ரெட்டு போடுறேன்னு ஒரு இது இருக்குது எங்கள் சங்கத்துகளில். அவள் பணம் கொடுக்கலையா, ஒரு விநியோக தேட்டருக்காரங்க வந்து பணம் கொடுக்கலைன்னா அந்த தேட்டருக்கு ரெட்டு போடுவார். பணம் யாரும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். சாரி சார், கேளுங்க. மகள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, சில பேருக்கு காசு கொடுத்தாரு, அது தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தெரியும், நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம், அதாவது 5 கோடி அளவுக்கு வந்து காசு கொடுத்துருக்காரு, அதை வந்து திருப்பி தரமாட்டேன்ட்டாங்க அப்படின்னு வந்து. அப்படி அவ்வளோ பெரிய பணமெல்லாம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அந்த மாதிரி அது தப்பான நியூஸ் யார் சொன்னாங்கன்னு இல்லை, அவங்க மகன்களே வந்து சொன்னாங்க. ஆனால் இண்டஸ்ட்ரியில் ஒரு பணம் வரணும், பணம் வரணும்னு அது உண்மை. ஒவ்வொருத்தருக்கும் 50 லட்சம் 1 கோடிக்கு மேலே அவர் யாருக்கும் கொடுத்ததா எனக்கு தெரில. அவங்க பையங்கள்கிட்ட கூட நான் பேசுறதுக்கு தயார். அது மாதிரி யாருமே கிடையாது. நாளைக்கு ஒரு பேப்பரில் நானே ஒரு விளம்பரம் உங்க இதை பார்த்துட்டு நாங்கள்லாம் பணமே வாங்கலைன்னு சொன்னால் அப்போ தப்பாக போயிடும்ல. அது வந்து 5 கோடி யாருக்கு கொடுத்தாரு, அவர் எல்லாமே எழுதி வைப்பார். அவர் ஒரு டைரி எழுதுகிற பழக்கம் உண்டு. யாருக்கு கொடுத்தேன், என்ன கொடுத்துருக்கேன், இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னா உங்கள் பேர் எழுதி கொடுத்து. அதே மாதிரி ரிலீஸ் நேரத்தில் அவங்க படம் ரிலீஸ் ஆகலை, படம் கொஞ்சம் கேட்டு வாங்கிடுவார். மொத்தம் கொடுத்துட்டு தான் ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிற பொசிஷனில் ரொம்ப பேர் இருப்பாங்க. அந்த ரிலீஸ் நேரத்தில் வாங்கினா தான் பணம், இல்லைன்னா அவன்கிட்ட வாங்க முடியாது, அவன் படம் எடுக்க மாட்டான். இப்போ நாங்கள்லாம் 40 வருஷமாக படம் எடுத்துகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 40-50 படம் எடுத்துட்டேன். நான் என் பையன் எடுத்துகிட்ருக்கான், இப்போது இன்னொரு பையன் எடுத்துக்கிட்டான், 2 அவன் ஹீரோ, இவன் டைரக்டர். அதனால் யார் என்னன்னு அவருக்கு தெரியும் எல்லாரையும். உங்கள் பார்வையில் எப்படி சார் பார்க்குறீங்கன்னா, தைரியமான சொல்றீங்க, நிறைய குடுக்கல் வாங்கல் இருக்கு, இது முன்னாடி அவர் 40 வருஷமா இதை தான் பண்ணிட்டு இருந்திருக்காரு. 40 வருஷமாகலாம் பண்ணலாம், இப்போ ஒரு 10 வருஷமா தான் பண்ணேன். 10 வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. அப்படிங்கிறப்போ அவருக்கு பணத்தினால இறந்துருக்க மாட்டாரு. அதெல்லாம் கிடையாது. அப்போ குடும்ப பிரச்சனை காரணமா இருக்குமா அவங்க பார்வையில சொல்றாங்க. அது எனக்கு அது. ஆனா பையங்கள்லாம் அவரோட தொடர்புல இல்லை அவ்வளோ. பையங்கள்லாம் என்கிட்ட கூட வருவாங்க, வந்து என்ன மாமா எங்க அங்கிள் ஹெல்ப் பண்ணுங்க, நான் இது பண்றேன், வாங்கப்பா செய்யறேன், என்னால் முடிஞ்ச செய்யறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். என் பையன் படத்துல சான்ஸ் கேட்பாங்க, விஜய் படத்துல நான் முடிஞ்சா அந்த கேரக்டர் இருந்தால் செய்வோன்னு சொல்லுவோம். அப்படியெல்லாம் அவர் வந்து பெரிய பையங்களுக்கு அவருக்கும் கொஞ்சம் தொடர்பு ரொம்ப கிடையாது. மனசாபம் இருந்தது குடும்பத்தில். அவர் குடும்பத்துக்கு போகிறதில்ல. அதான் ஹோட்டலில் 3 வருஷமா இருக்காருன்னா, ஏன் வீட்டில் வீடு இருக்கு, அவருக்கு சொந்த வீடு கப்பலவுத்தர்னு சொல்லிட்டு வண்ணாரப்பேட்டை, அது அந்த அகஸ்தியா தேட்டருக்கு பேக் சைடு. அங்கே வந்து வீட்டில் இருந்து தானே இருக்கணும். நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இதில் பாப்குரோவில் பார்த்தேன், ஷீட்டில் வெளியே உட்காந்துருந்தாரு. ஏங்க இங்கே உட்காந்துருக்கீங்க, வீட்டில் இருக்க வேண்டியதானங்க, வயசாகி போச்சு, வீட்டில் இருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டால், இல்லைப்பா விடுப்பா, என் பொண்ணு வீட்டிலேருந்து சாப்பாடு வருது, நான் அதை சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா. அவன் பொண்ணு தான் கடைசியில் வந்து அங்கே கூட போய் அவர் தங்கலை. நாளைக்கு மாப்பிள்ளை அந்த பிரச்சனைகள் வந்துடும்னு நினச்சாரா, இல்லை என்ன ப்ராப்ளம்னு தெரில. இப்போ பொண்ணு வீட்டிலேருந்து சாப்பாடு வரும்னு சொல்லுவார். சாப்பாடு காலையில் இங்கேயே டிஃபன் பண்ணிக்கிறவார் இங்கே அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏன் இவர் இருக்காரு, இவருக்கு என்ன குறைச்சல். ஆனால் பணங்கள் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கோடிக்கணக்கெல்லாம் ஒரு ஃபைனான்ஸ் எல்லாம் அதெல்லாம் கிடையாது. அது எனக்கு நல்லா தெரியும். அது ஒரு 50 ரூபா, 25 ரூபா, 20 ரூபா அப்படி தான் கொடுத்துருக்காரு எல்லாருக்கும். சின்ன இந்த தொகைக்காக அவர் அதுக்காக அவர் பண்ணுற ஆள் கிடையாது. ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகணும், நீங்கள் ஒரு 50 லட்ச ரூபா தரணும் அப்படின்னா, இப்போ ரிலீஸ் ஆகணும் எனக்கு 20 ரூபா தரேன், அடுத்த படத்தில் தரேன் அப்படின்னா உடனே ஓகேப்பா கொஞ்சம் கடுமையாக பேசுவார். பணம் கொடுத்தவன் பேச இருப்பாரா, கடுமையாக பேசுவார். என்னப்பா நீ பணம் கொடுத்தா தான் ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லுவார். ஆனால் கடைசியில் கூப்பிட்டு சரிப்பா எவ்வளோ குறையுது,
25 ரூபா, இப்போ என் பணத்தில் 25 ரூபா பாதி கொடு, பாதி அடுத்த படத்தில் கொடு. இப்போ இதுக்கு என்னதான் சார் தீர்வு? தீர்வு ஒன்றும், அதாவது சினிமாங்கிறது என்ன, எப்படி பெரிய ஆளை வச்சு படம் எடுப்போம், கண்டிப்பாக ஒன்றும் அவன் படம் கொடுப்பான் ஃபைனான்ஸு, அந்த படம் ஃப்ளாப் ஆகும், என்ன பண்ணுவீங்க? ஒரு சின்ன படம் எடுப்பான் 5 லட்ச ரூபா 5 கோடி ரூபாயில், அது பெரிய ஹிட் ஆகிடுது. இந்த இப்போ ரங்கநாதன் ஒரு பையன் வந்திருக்கான், அவன்லாம் வந்து சாதாரண சின்ன பையன். அது மாதிரி கவின் ஒரு கருணாஸ் பையன், கவின், அதுக்கப்புறம் வந்து கென் கருணாஸ் பையன் தானே அவன். கென், ஆமாம். அவன் வந்து சினிமாவில் இப்போ புது ஆளுகள்லாம் நிறையா வந்துருப்பா. என் பையன் புதுசாக உள்ள நுழையில அஜித்துக்கு டேட்டு கொடுத்தாரு, கிரீடம்னு, அதுக்கப்புறம் தெய்வ திருமகள், அதுக்கப்புறம் தலைவா, அதுக்கப்புறம் நிறைய படங்கள் எடுத்தால் பெரிய ஹிட்டு, இன்னைக்கு பெரிய டேரக்டருங்கிற லெவலில் இருக்கான். அது மாதிரி இப்போ பழைய டேரக்டர்களுக்கெல்லாம் வேலை கிடையாது. பெரிய இப்போ KS ரவிக்குமார், பெரிய பெரிய டேரக்டர் வேலை கிடையாதுன்னு தப்பாக நினைக்காதீங்க. யாரும் கூப்பிட்றது எல்லாம் புதுசாக போயிட்டாங்க. ரஜினிகாந்த் வந்து பழைய ஆளுங்க யார் அறிமுகப்படுத்தி வச்சா அவரை கூப்பிட்றாரு. புது ஆளுகளை நேற்று யார் சக்ஸஸ் ஆகுறாங்களோ அவங்கள தான் கூப்பிட்றாரு. இது சினிமா இல்லைன்னு சொல்லலைண்ணா. ஓடுற குதிரையில தான் பணம் கட்டுவான். இந்த ரேஸுக்கு போகிறோம், ஓடுற குதிரையை தான் அதெல்லாம் பணம் கட்டுவான். அது மாதிரி அவன் புதுசாக வரையில் அவன்கிட்ட வந்து இது பண்ணுவாங்க. இப்போ சில பேர் இருக்காங்க, இப்போ அஜித்து இந்த மாதிரி எல்லாம் அதே படங்களை பண்ண பழைய ஃப்ரெண்ட்ஸுகளை கூப்பிட்டு படம் பண்ண சொல்லுவாங்க, கதை கேட்பாங்க. அவங்களும் ஒரு படம் 2 படம் சின்ன ப்ரொடியூசரில் வச்சு பண்ணுவாங்க, சின்ன டைரக்டர்ஸை வச்சு. எல்லாருமே அப்படி வளர்ந்தவங்க தானே சினிமாவில். இப்போ நாங்கள்லாம் வரையில, நான்லாம் ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்தவன், ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் படங்கள் டப்பிங் பண்ணேன், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆனேன், அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் ஆனேன். பெரிய 40-50 படங்கள் பண்ணோம். இன்றைக்கி என் பையன் அதே பையன், ஒரு பையன் ஹீரோ ஆகிட்டான், ஒரு பையன் டைரக்டர் ஆகிட்டான். அப்போ அது தொழில், வேறு எங்கேயும் போவோம். இப்போ இங்கே வீட்டில் இருக்கல சினிமா பற்றி தானே பேசுவோம். அதனால் சினிமா அப்புறம் நான் பொறுப்பில் இருந்தேன். அது விநியோக சங்கத்தை ஆரம்பித்தது நான் தான், எம்ஜிஆர் சொல்லி. இதே இந்த இப்போ தலைவராக இருக்கார், இந்த சங்கத்தை ஆரம்பித்த முதல் செக்ரட்டரியே நான் தான், சங்கத்தை ஆரம்பித்தது நான் தான். அதனால் வந்து அது வந்து அந்த ஈடுபாடு, தயாரிப்பாளர் சங்கத்தை ஆரம்பித்தோம். அப்புறம் சரியா இல்லைன்ட்டு அதுக்கு 5 ட்ரிப்பு கமிட்டி மெம்பராக இருந்தோம். அவரும் கமிட்டி மெம்பராக இருந்தார், செக்ரட்டரியாக இருந்தார், எல்லாம் இருந்தோம். எல்லாம் இண்டஸ்ட்ரியில் வந்து சினிமா இண்டஸ்ட்ரி ஒரு நிரந்தரமான ஒரு வருமானம் வரும். இந்த பணத்தை போட்டால் 1 கோடி போட்டால் 1 கோடி வரும், 5 லட்ச ரூபா லாபம் வரும், ஒரு லேண்ட் வாங்கி போட்டோம்னா அது வரும் அப்படின்னு யாரும் நினைக்கிறது கிடையாது. பட் இதை சரி பண்ணலாமா சார்? இப்போ சரி பண்ணுறதுங்கிறது வந்து இல்லைன்னா இது பணம்ங்கிறது கொடுக்கல் வாங்குங்கிறது இப்போ குடும்ப பிரச்சனை இருந்தால் கூட மற்றவங்க பார்வையில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பணத்துக்காக இருந்துக்கலாம், என்ன நிறைய பணம் வாங்க இருக்கு, அதுக்காக இருந்துக்கலாம் மகன் மகள் சொல்கிறாங்க. இல்லை சார், அப்படிப்போ இதை தவிர்த்து நிறைய பேர் இருக்கலாம்ல. இப்போ ராஜன் மாதிரி நிறைய பேர் வந்து இருக்கலாம்ல பணம் கொடுத்துட்டு வராமல் இருக்கிறதுக்கு. அது தயாரிப்பு சங்கம் ஏதாவது நடவடிக்கை எடுக்குமா? எடுக்கலையே. இப்போ நாங்கள்லாம் ஒரு காலத்தில் அது தேவையில்லை. இப்போ இந்த டென்த்து நேரத்தில் அந்த மாதிரி பிரச்சனைகள் வேண்டாம், தேவையில்லை. தயாரிப்பாளர்கள் சங்கம் வந்து முன்னாடி மாதிரி கிடையாது. அது ஆளுமை வேணும். அது வந்து ஒரு ஒரு கூப்பிட்டு சொன்னால் அவர் பயப்படணும். இப்போ கேப்டன் விஜயகாந்த் இருந்தார், விஜயகாந்த் தயாரிப்பாளர் சங்கம் நாங்கள்லாம் வந்து இதெல்லாம் ஒன்றா இருப்போம். கேப்டன் எதாக இருந்தால் கூப்பிட்டு நடிகர் சங்கத்தில் உட்கார வச்சு அப்பா கொடுக்க வேண்டிய, எங்களுக்கு தெரியும் இந்த படம் உண்மையிலே லாஸு, உண்மையிலே வந்து லாபகரமான படம் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அந்த அந்த ஏன்னு ஏமாத்துறான்னா விட மாட்டோம், அந்த படத்தை நிப்பாட்டிடுவோம். அந்த படத்தை நிப்பாட்டி அந்த பணத்தை வாங்கி தான் ரிலீஸ் பண்ணுவோம். அது தயாரிப்பாளர் சங்கத்தோட. இவரை பொறுத்தளவில் 50, 40, 1 ரூபா அந்த ரேஞ்சு தான் கொடுப்பாரு. 1 ரூபா கூட கொடுத்ததா எனக்கு தெரியாது. 5 கோடி எல்லாம் இண்டஸ்ட்ரியிலேருந்து அவருக்கு வரலாம், வந்திருக்கலாம். ஒரு 2 ரூபா, 1.5 ரூபா, 2 ரூபா இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 கோடி ரூபா அவர் பணம் இண்டஸ்ட்ரியில் இருக்கலாம். இப்போ அவங்க லெட்டர் எழுதி கொடுத்தாங்கன்னா கவுன்சில் வந்து அது என்ன பண்ணணும், ஆக்ஷன் எடுக்கணும். அந்த ப்ரொடியூசரை கூப்பிட்டு இப்போ பணத்தை கொடுப்பா, ராஜன் இது முன்னாடியே பண்ணியிருந்த ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும்ல சார். அதான் நான் சொல்கிறேன், பணத்தினால அவர் அந்த முடிவுக்கு வரல, அவ்வளோதான் சொன்னேன். அதில் நீங்கள் உறுதியாக இருக்கீங்க, அதுக்காக அவர் அசர் ஆள் கிடையாது. அவர் கிடையாது, அசர் ஆள் கிடையாது. ஏன்னா அவருக்குன்னு ஒரு வருமானம் வந்துக்கிட்டு இருந்தது கல்லூரியில், ஸ்கூலில் இருந்து. அவர் பசங்கள்லாம் யாரும் சம்பாதிக்கலை, ஏதோ ஃபேமிலி கொடுத்துட்டு ஹோட்டல்லே ஒரு 2 வருஷம் தங்கியிருக்காருன்னா அவர் எப்படி சாங்க முடியும்? பாம்புக்குற ஹோட்டலில் எவ்வளோ ஒரு நாளைக்கு ரெண்ட் எவ்வளோ இருக்கும், அதெல்லாம் சொல்லி அவர் சமாளிச்சுக்கிட்டு அவர் சொந்த ஒரு கார் வச்சு ஒரு டிரைவரை வச்சுக்கிட்டு அசோசியேஷனுக்கு போகிறது வர்றது. இப்போ தான் ஒரு நாள் 1 வருஷமாக படியேற முடியல அப்படின்னு சொன்னார். ஏங்க அசோசியேஷன்லாம் நீங்கள் போகிறதில்ல அப்படின்ட்டு. ஆனால் ரொம்ப துணிச்ச நாள் அவர், யாரை பற்றியும் பயப்படாமல் பேசுவார். எந்த ஹீரோவாக இருந்தாலும் தைரியமாக பேசுவார். நீ என்னப்பா பணத்தை குறைச்சிக்கப்பா, இவ்வளோ ஏன் சம்பளம் வாங்குற, அப்படி ஆர்டிஸ்ட்டில்
அதெல்லாம் கேட்பாரு. அவர் எப்பவுமே சொல்றது தயாரிப்பாளர் வந்து பாவம். ஏன்னா எல்லாமே ஆமா. வந்து தயாரிப்பாளர் எந்த விடியல. எந்த தயாரிப்பாளர் இன்னைக்கு இருக்கா சொல்லுங்க. ஆ. ஒரு 600 பேர் இருந்தான் நான் செக்ரட்டரியாலாம் இருக்கையில். ம். இன்னைக்கு வந்து 50 பேர் கூட கிடையாது. நாங்கள் 50 பேரில் 10 பேர் தான் படம் எடுக்கிறான். புதுசு புதுசாக வர்றாங்க. சினிமா இது வந்து ஒரு ஒரு விதமான தொழில். எதுக்கு வர்றாங்கன்னே தெரியாது. அவங்க பணம் வந்து இன்வெஸ்ட் பண்ணி இந்த சினிமாவில் வந்து ஒரு 5 கோடியாக போட்டு 50 கோடி ரூபாயும் வரும். 50 கோடி போட்டு 5 கோடியும் தான் வரும். அந்த மாதிரி தொழில் இது. அதில் வந்து சினிமா தயாரிப்பாளர்னா எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஒரு தொழில் இந்த மாதிரி. இந்த தொழில் வந்து இப்போ நான் ஏஎல் அழகப்பன் திரைப்பட தயாரிப்பாளர்னு சொன்னால் தமிழ்நாடு முழுவதும் தெரியும். ஆமா. ம். இல்லை அதாவது அந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளர் ம். அவர் இந்த மாதிரி ஏன் முடிவெடுத்தாருன்னு எங்களுக்கு நேரத்துல இருந்து எல்லாருக்குமே ஒரு குழப்பமா இருக்கு. ம். குடும்ப பிரச்சனை இருந்தது. அது நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. ம். உள்ள நம்ம அவ்வளோ தூரம் ஃபேமிலியில் தலையிடல. அவருக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஃபேமிலி பிரச்சனை இருந்ததுங்கிறது அவர் வாயாலே சொல்லியிருக்காரு. எனக்கு வீட்டுக்கு போக பிடிக்கலையா, நான் அதுதான் ஹோட்டலில் இருக்கேன் அப்படின்னு. அது கூட இல்லை அவருடைய துணைவியார் கூட இறந்துட்டாங்க அப்படின்னு கேட்டால், முன்னாடிலாம் ஃபங்க்ஷன் பண்ணுவார். அடிக்கு ஒருக்கா நடிகர்கள்லாம் கூப்பிட்டு அவார்டு இது ஷீல்டு கொடுப்பாரு, அது கொடுப்பாரு. எங்களையெல்லாம் கூப்பிட்டு பேச வைப்பார். அவங்க ஏரியாவில் எங்கே பார்த்தாலும் அவர் நல்லா தெரியும், அந்த வண்ணாரப்பேட்டை அந்த ஏரியாவில். அது மாதிரி ஒரு இதாக உள்ள ஒரு ஒழிய இப்போ நாளை வீட்டுக்கு இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து இப்போ தான் பாடி போயிருக்கு. அதோட அவர் வீட்டுக்கு போகல, மக வீட்டுக்கு தான் போயிருக்குன்னு சொன்னாங்க. அங்கே தான் எடுத்துகிட்டு போக சொல்லி அவருடைய ஆசைகளை யார்கிட்டயா சொல்லியிருப்பார்ல முன்னாடி, இந்த மாதிரி நான் இறந்துட்டேன் இந்த மாதிரி பண்ணுங்கப்பான்னு சொல்லி. பொண்ணு வீட்டுக்கு தான் எடுத்து போயிருக்காங்க. அகஸ்தியா தேட்டருக்கு பக்கத்தில் எடுத்து போயிருக்கிறதாக செய்தி வந்தது. சரி நாங்கள்லாம் பேசி முக்கியமானவங்களாம் ஒரு 5 மணிக்கு போகலாம், உங்கள் மாதிரி எல்லோரும் வர்றாங்க, எல்லா மீடியாவுக்கும் பாலிமாரி அவங்க எல்லாம் வராங்க, நம்ம அவங்கள அவாய்ட் பண்ண முடியாது. சரி அது ஆழ்ந்து எங்களை பொறுத்தவரை தயாரிப்பாளர்கள் சங்கத்துலேயும் சரி, விநியோகஸ்தர் சங்கத்துலேயும் சரி, விநியோகஸ்தராகவும் தயாரிப்பாளராகவும் அவருடைய மறைவு திரைத்துறைக்கு பெரிய ஒரு இழப்பு. புரியுது சார். ஓகே சார், நம்ம பேசுகிற நேரத்தில் நம்முடைய ராஜமௌலியுடைய ஆத்மா வந்து சாந்தின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவருடைய மறைவை வந்து தயவு செய்து தற்கொலைன்னு போடக்கூடாதுன்னு என்னுடைய விருப்பம். வயசு 85 ஆயிடுச்சு. அவர் வந்து நாம் இருக்கக்கூடாதுன்னு நினச்சா எவ்வளோ வழிகள் இருக்கு. அதெல்லாம் கூட இவர் செலக்ட் பண்ணாமல் இதை ஏன் செலக்ட் பண்ணார் அப்படிங்கிற ஒரு இது எங்களுக்கெல்லாம் ஒரு குத்தலாகவே இருக்குது. எதுக்கு ஒரு ஆற்றுல போய் கூவத்தில் போய் குதிக்கணும், அங்கே போய் ஏன் மாற்றிக்கணும்? ஒரு இன்ஃபெக்ஷன் போட்டாவே போதும், ஒரு மாத்திரை இருக்குது அதை போட்டாவே போதும், போகணும்னு நினச்சா. அதை வந்து இவர் ஏதாவது ஒன்று கூட பண்ணியிருந்தா கூட நம்ம இவ்வளவு தூரம் இன்னும் வருத்தப்பட்டோமோ, இதுப்பா ஆன்மாவுடைய எவ்வளோ வேதனையில் அவர் போனாருங்கிறது தெரியலை. இப்போ இன்னும் கொஞ்சம் சாயங்காலம் நாளைக்கு தான் தெரியும் ஏன் அவர் இந்த முடிவு எடுத்தார் அப்படின்னு. இப்போ அந்த மாதிரி 5 கோடி கொடுத்தாரு, அதனால தான் அவர் வரல. இறந்ததுனால வந்துருமா பணம்? இது அவருக்கு தெரியாதா? இத்தனை வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கவருக்கு இப்போ எனக்கு பணம் வரணும், ஒரு 10 கோடி ரூபா ஒரு இடத்துலேருந்து வரணும், நான் வரல, அதுக்காக நான் சூசைட் பண்ணிட்டா எனக்கு என்ன பிரயோஜனம்? பணம் வருமா? இவர் இருந்தாலாவது கொஞ்சம் கொஞ்சம் கொண்டாந்து கொடுப்பாங்க. இல்லைன்னா யார் கேட்க உங்கள் அப்பா கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சினிமாவில் வந்து சும்மா புறநோட்டு செக் வாங்கிட்டு ஒரு லெட்டர் வாங்கிட்டு தான் கொடுப்போம். ரிஜிஸ்டரு டாக்குமெண்ட்டு அதெல்லாம் வாங்கிட்டு கொடுக்குறது கிடையாது. சினிமாவில் எந்த ப்ரொடியூசரும் அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது. அவங்களும் கேட்க மாட்டாங்க. அந்த லேப் லெட்டர்னு சொல்கிறதுல அதுதான் மெயின், அதை தான் வச்சு பண்ணுவாங்க. அதனால் வந்து அவருடைய மறைவு வந்து திரைத்துறைக்கு ஒரு பெரிய இழப்பு. திரைத்துறையில் ஒரு தைரியமான ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஆள். இப்போ நான் வந்து படம் எடுக்கிறவங்க வந்து அந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா நாளைக்கு வந்து ஒரு ஹீரோ, ஒரு காமெடியனு, ஒரு ஆர்டிஸ்ட்டு யாரையும் பேர் சொல்ல முடியலை. அவங்க வந்து அவங்கள பேசிட்டோம்னா நாளைக்கு நம்ம அவங்கள போய் கேட்டு நம்ம படத்துக்கு கேட்டால் கொடுக்க மாட்டாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருமா இல்லையா? அதனால் யாரும் பேர் சொல்லி பேசுவாங்க. இவர் அப்படி இல்லை, ஓப்பனாக பேரை சொல்லி அங்கேயே பேசுவார். அந்த மாதிரி ஒரு தைரியமான ஒரு ஆள். நான் படமே எடுக்கலைப்பா அப்படின்னு ஒரு முடிவு வந்தவர். எனக்கும் ஒரு பிரச்சனை வரல. நான் வந்து 15 வருஷமாக படமே எடுக்கிறது இல்லை. என் ஒரு பையன் டைரக்டர் தொழில் நடந்துக்கிட்டு இருக்கு. சினிமா தான் சோறு போடுது எங்களுக்கு, அது வேற. ஆனால் அந்த முடிவு எடுக்கணும்ல, அது வந்து ஏன் இது முடிவு எடுத்தார்? நீங்கள் சொல்கிற மாதிரி பணம் வரணும்,
சரி ரைட், அதுக்கு நான் ஓகே சொல்கிறேன். அந்த பணம் இவர் இறந்துட்டா வந்துடுமா? பையங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு கெப்பாசிட்டினா பையங்க அவங்க தான் கேட்க முடியும். ஆனால் அந்த அளவுக்கு கேட்குற அளவுக்கு அவங்க பையங்களுக்கு அந்த இது கிடையாது, பவர் கிடையாது. ஏன்னா அவர் அந்த மாதிரி வளர்க்கலாம். கூடவே வச்சுருந்தாருன்னு வச்சுக்கோங்க, இப்போ கூடவே வச்சு கூட கூட்டு போய் எல்லாத்துக்கும் பணம் கொடுக்கல, அப்பா அவருக்கு இவ்வளோ பணம் கொடுக்குறேன், ஒவ்வொருத்தர் இப்போ ஏவிஎம்மில் இருக்காங்கன்னா அண்ணன் தம்பி 3 பேர் சேர்ந்து தான் பண்ணுவாங்க எதுவும். அது மாதிரி ஒரு இது கிடையாது அங்கே. இவர் தான் கொடுக்குறது இவருக்கு தான் தெரியும். இப்போ இவர் யார் யார் கொடுக்குறாருன்னு எழுதி வச்சுருக்காரா, இல்லை யார் வரணும்னு எழுதி வச்சு. இப்போ நான் 3 மணிக்கு போகிறோம் எல்லோரும், முக்கியமானவங்கெல்லாம் போகையில் தான் அங்கே பார்த்து அவன் பொண்ணுக்கிட்ட எதுவும் சொல்லியிருக்காரா. ஏன்னா பொண்ணு மேலே தான் அவர் பிரியம். பொண்ணு வீட்டில் இருந்து தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். பொண்ணு வீட்டில் ஏதாவது சொல்லியிருக்காரா, யார் தரணும், அவர் தரணும், இவர் தரணும்னு சொல்லியிருக்காரா. இல்லை எனக்கு ஏன் நான் இந்த முடிவு எடுக்க போகிறேங்கிறத சில பேர் சொல்லுவாங்க. போமா நான் நாளைக்கு போய் சூசைட் பண்ணிக்க போகிறேன், சாக போகிறேன் அப்படின்னு. சூசைட் பண்ணிக்க சொல்ல மாட்டாங்க, நான் சாக போகிறேன்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒன்று சொல்லுவோம் கோபத்தில். ஆனால் அந்த முடிவு எடுக்கிறது ஒரு செகண்டு தான். ஒரு செகண்டு அட போடா என்ன லைஃப் அப்படின்னு இருக்கிறது தான் சூசைடு. யாரும் சாகணும்னு நினச்சி சூசைட் பண்ணிக்கிறதே கிடையாது. என்னையை பொறுத்தவரை நம்ம எனக்கும் வயசாகிடுச்சு. என் அனுபவத்தில் அதுவும் சினிமாவில் வெளியே உள்ளது நிறையா நடக்குது, அது தெரியாது வெளியே. ஆனால் இவர் சின்ன வயசு, இப்போ 40 வயசு 30 வயசுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஒய்ஃபுனால பிரச்சனை வந்தது, அதனால பிரச்சனை வந்தது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அது வேற. அப்படியெல்லாம் அவர் கிடையாது. வயசு 85 ஆகி போச்சா இவர் என்ன அந்த ப்ராப்ளம் அவருக்கு என்ன வரப்போகுது? அதுவும் கிடையாது. கண்டிப்பாக. அதனால் அது போனால் தான் தெரியும். ஆனால் எதா இருந்தாலும் அவர் இந்த முடிவு எடுத்தது முட்டாள்தனமான ஒரு முடிவு. அவர் அப்படி இருக்கக்கூடாது. இன்னொரு 10 வருஷம் இருந்திருக்கலாம். இப்போல்லாம் 100 வயசுங்கிறது 90 வயசு 100 வயசுங்கிறது சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் இருந்திருக்கலாம். இன்னும் இண்டஸ்ட்ரிக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதை இழந்துட்டோம். அதனால் அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவருடைய எண்ணங்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அவரை இரங்கல் கூட்டம் அது இது இருக்குது, அதில் தான் பேச முடியும் எதனால் இருந்தாங்க. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. Book your next holiday at Grand Royal Tours. The Chennai Silks in Mega Summer Sale.